நான் தான் சுவாதி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நுங்கம்பாக்கத்தில் நடந்த ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த ஒரு கொடூரமான செயல். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சுவாதிங்கிற ஒரு பொண்ணை ஒரு கும்பலே சேர்ந்து அறிவாளால் வெட்டி கொலை பண்ணாங்க. அதுக்கு பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணோட ஆத்மா இறந்ததுக்கப்புறமே பேசியிருந்தால் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்று இறந்துவிட்ட நான் இன்னும் சில நாட்கள் காட்சி ஊடகங்களில் உங்களுடன் வாழத்தான் போகிறேன். அதற்கு முன் உங்களிடம் சிலவற்றை பேசிவிட போக ஆசைப்படுகிறேன். எல்லோரையும் போல கனவுடன் வாழ்க்கையை ஆரம்பித்த சமகால சமுதாயத்தில் நானும் ஒருத்திதான். எனக்கான கனவுகள் அதிகம் இல்லை. எல்லோரையும் போன்று நானும் ஒரு சாமானிய மனுஷிதான். இன்று நானும் வழக்கம் போல் என் அன்றாட வேலைகளுக்கு கிளம்பினேன். வார இறுதி நாட்களை மகிழ்ச்சியுடன் செலவழிக்க நினைக்கும் சராசரி கனவுடன் என் அப்பாவும் அப்படித்தான் நினைத்து என்னை அந்த ரயில்வே நிலையத்தை இறக்கிவிட்டு சென்றார். உங்களில் எத்தனை பேர் இன்று அந்த காட்சியை நேரில் பார்த்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். உங்களில் எத்தனை பேர் பெண் முன்னேற்றத்தை வாய்க்கிலேயே பேசுவீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்று இந்த வார்த்தைகள் எல்லாம் பொய்யானதா? உங்களில் ஒருவருக்கு கூடவோ அதை தடுக்க ஆண்மை இல்லை. வெர்ஜினாலிட்டியை மட்டும் ஆண்மையாக என்னும் சமுதாயத்தில் தானே இன்னும் நீங்கள் வாழ்கிறீர்கள். அவனை தடுக்க உங்கள் கையமை கூட எனக்கு புரிகிறது. அவனை தடுக்காத உங்கள் கையமை கூட எனக்கு புரிகிறது. ஆனால் அவன் போன பின்பு எனக்கு அடிப்படை சிகிச்சை அளிக்கவோ அல்லது என் தாகத்தை தணிக்கவோ தண்ணீர் கொடுக்க கூடவோ ஆள் இல்லை. 2 மணி நேரம் என்னை வேடிக்கை பார்த்தீர்களே, அந்த கணங்கள் உங்களை சுடவில்லையா? உங்கள் அதிகபட்சமாக சமுதாய அக்கறை. இன்று ஒரு நாள் உங்களின் பேச்சு பொருள் நான். எப்படியும் இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் என்னை கொன்றவன் எங்கேயும் பிடிபடுவான். இல்லை என்றால் நீதிமன்றத்தில் சரணடைவான். என்னை ஒழுக்கத்தை பற்றி ஒரு நீண்ட வாதம் பேசுவான். இல்லை என்றால் ஏமாற்றப்பட்டதாக புலம்புவான். அதையும் விவாத பொருளாக வைத்து விவாதித்து கொண்டே இருங்கள். இல்லை என்றால் ஆளும் வர்க்கம் அவனுக்கு ஒரு தோட்டாவை பரிசாக அளித்து அவனை கொன்றுவிடும். அதையும் பாராட்டி ஒரு பதிவிட்டு உங்கள் சமுதாய கடமையை ஆற்றிவிடுங்கள். மிஞ்சி போனால் ஒரு கவிஞன் இரங்கப்பாவோ, ஒரு பேச்சாளன் தொண்டை நீர்வற்ற ஒரு உரையோ, ஒரு எழுத்தாளன் ஒரு பக்க கட்டுரையோ, இதுதான என் சாவின் எச்சங்கள். நானாக இங்கு விழவில்லை. ஒட்டுமொத்த சமுதாயமாகவே விழப்பட்டிருக்கிறேன். இதை மறந்து விடாதீர்கள். பெண் பிள்ளைகள் வெளியில் போகும்பொழுது பார்த்து போக சொல்லும் நீங்கள் அதை ஆண் பிள்ளைகளிடம் சொல்லுங்கள். அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விதையிலே மக்கச் செய்யுங்கள். விருட்சமாக அதை வளரவிட்டு பின் வெட்டுவதில் என்பது உங்களுக்கு சுலபமில்லை. உங்கள் கோடர்களுக்கும் அது சுலபமில்லை. பாரதி சொன்னான், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று. இது கடினம் என்று நினைத்து இன்று மாதரையை கொளுத்த முடிவு செய்து விட்டீர்கள் போல. இறுதியாக ஒன்று வேண்டுகிறேன். கடற்கரை சாலையில் எனக்கென்று ஒரு நினைவேந்தல் வைத்து அரசியல் செய்து விடாதீர்கள். இது வாட்ஸ்அப்பில் வர்ற ஒரு பதிவு தான். கண்ணு முன்னாடி நடக்கும் கொடூரங்களை கண்டும் காணாமல் போகிற நமக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சாட்டேரி தான். பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசிட்டோம், பெண்களோட பாதுகாப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நமக்கு அதை என்ன பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெண்களோட முன்னேற்றத்தையும் பெண்களோட பாதுகாப்பையும் கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம இனிமேலாச்சும் திங்க் பண்ணுவோம். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் இனிமேலாச்சும் சொல்லிகிட்டு இருக்கோம். கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணுவோம் பெண்களோட பாதுகாப்புக்காகவும் பெண்களோட முன்னேற்றத்துக்காகவும். இந்த வீடியோ ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.